ராமநாதன் தமிழ் பேச்சு. விசாரணை அலுவலரின் பூர்வாங்க நடவடிக்கைகள். விசாரணை அலுவலராக நியமித்து ஆணை பெறப்பட்டவுடன் விசாரணை அலுவலர் அந்த ஆணையை நன்கு பரிசீலிக்க வேண்டும். விசாரணை அலுவலர் நியமனம் முறையான அலுவலரால் செய்யப்பட்டுள்ளதா? விசாரணை அலுவலர் நியமன ஆணை நகல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அனுப்பப்பட்டுள்ளதா? குற்றச்சாட்டு குறிப்பாணையின் விவரம் நியமன ஆணையில் தரப்பட்டுள்ளதா? குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் தந்துள்ள விபரம் நியமன ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? குற்றச்சாட்டுகளில் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டப்பெற்ற நபர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்ற விபரம் தரப்பட்டுள்ளதா? குற்றம் சாட்டப்பெற்றுள்ள நபரின் விளக்கத்தை ஏற்று எந்தெந்த குற்றச்சாட்டுக்களை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் தள்ளுபடி செய்துள்ளார் என்ற விபரம் தரப்பட்டுள்ளதா? குற்றம் சாட்டப்பெற்றுள்ள நபரின் விளக்கத்தில் எந்தெந்த குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரின் திருப்தி அடைந்து அந்த குற்றச்சாட்டுகளை மேலும் தொடர்ந்து வற்புறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். எந்தெந்த குற்றச்சாட்டுகளை குற்றம் சாட்டப்பெற்றுள்ள நபர் மறுத்துள்ளதால் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நேர்முக வாய்மொழி விசாரணை நடத்துமாறு ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்ற விபரம் தரப்பட்டுள்ளதா? குற்றச்சாட்டு குறிப்பாணையின் சார்பு நகல் விசாரணை அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளதா? அனுப்பியிருப்பின் சார்பு நகலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் குற்றச்சாட்டு குறிப்பாணையினை பெற்றுக்கொண்டதற்கான தேதியிட்ட கையொப்பம் இட்டுள்ளாரா? குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் குற்றச்சாட்டுக்களுக்கான விளக்கத்தை தந்துள்ளாரா? அது விசாரணை அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளதா? தம்முடைய விளக்கத்தில் எந்தெந்த குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்? தம்முடைய விளக்கத்தில் எந்தெந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார்? அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் தந்துள்ளாரா? தம்முடைய விளக்கத்துடன் வினாப்பட்டி படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளாரா? மேற்படி வினாப்பட்டி படிவத்தை விசாரணை அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளதா? வினாப்பட்டி படிவத்தில் பிராசிக்யூஷன் தரப்பில் எந்தெந்த நபர்கள் நேர்முக விசாரணையின் போது ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா? வினாப்பட்டி படிவத்தில் டிஃபென்ஸ் தரப்பில் எந்தெந்த நபர்களை வாய்மொழி விசாரணையின் போது விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? குற்றம் சாட்டப்பட்ட நபர் வினாப்பட்டி படிவத்தில் வாய்மொழி விசாரணை மற்றும் நேரில் செவிமடுப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளாரா? குற்றச்சாட்டு குறிப்பாணையில் உள்ள ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதார ஆவணமாக என்னென்ன ஆவணங்கள் குறிக்கப்பட்டுள்ளன? மேற்படி ஆவணங்கள் விசாரணை அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளனவா? குற்றச்சாட்டு குறிப்பாணையில் உள்ள ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் எந்தெந்த நபர்களின் ஸ்டேட்மெண்ட்டுகள் பிராசிக்யூஷன் தரப்பு சாட்சியுமாக குறிக்கப்பட்டுள்ளது? மேற்படி ஆவணங்கள் விசாரணை அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளனவா? விசாரணை அலுவலர் நியமன ஆணையில் விசாரணை எங்கு நடத்தப்பட வேண்டும், எப்பொழுது நடத்தப்பட வேண்டும், விசாரணை அறிக்கை எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் ஏதேனும் தரப்பட்டுள்ளதா? மேற்படி விவரங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து தேவையான விவரங்களை குறித்து கொண்டு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் நேர்முக வாய்மொழி விசாரணைக்கு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தி உடனடியாக சம்மன்கள் அனுப்பப்படல் வேண்டும். சம்மன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கான கையொப்பத்தை விசாரணை அலுவலர் பெற்று அதனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து விசாரணையின் போது என்னென்ன நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.